ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு, மாங்காய், சிறுக்கீரை வச்சு ஒரு அருமையான கடையல் பார்க்க போகிறோம். கடையல் என்றாலே தாளிப்பு தான். தாளிப்புக்கு வடகம் தான் முக்கியமானது. நான் கட்டுறது சேனலில் வாங்கிய தாளிப்பு வடகத்தை வச்சு தான் இன்றைக்கி இந்த குழம்பை செய்ய போகிறேன். வடகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து முறையாக காய வச்சு அழகாக உருண்டைகளாக உருட்டி சிஸ்டர் அமைச்சிருக்காங்க. மிக்க நன்றி சிஸ்டர். வடகத்தை எப்படி இந்த குழம்புல பயன்படுத்துவது, அதனோட சுவையை இந்த வீடியோ இறுதியில் தெரிஞ்சுக்கலாம். கடையிலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், சிறிதளவு புளி, மாங்காய், சிறுக்கீரை, தேவையான அளவு உப்பு. இந்த கடையில் 4 பேருக்கு தேவையான அளவாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் பருப்பை நன்றாக கழுவிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மாங்காய், இதனோட கீரையை நன்கு அலசி தண்ணி இல்லாமல் சேர்த்து குக்கரில் 3 விசில்கள் வருமாறு வேக வைக்க வேண்டும். வேக வைத்த பருப்பு கீரையை புளியும் உப்பும் விட்டு நன்றாக கடைய வேண்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வடகத்தை போட்டு தாளிக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. தாளித்த வடகத்தை எடுத்து இந்த கடையில் சேர்த்து மற்ற வச்சு ஒரு கடையலாம். கடையல் ரெடி. இந்த கடையலுக்கு மேட்சாக இன்றைக்கி நான் களி செய்திருக்கேன். களிக்கும் இந்த கடையலுக்கும் செம காம்பினேஷன். இந்த கடையில் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, களியை போட்டு புரட்டி எடுத்து சாப்பிட்ணும். செமையாக இருக்குங்க. கடகடன்னு உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. நீங்களும் இதே போல் கீரை, பருப்பு, மாங்காய், வடகம் வைத்து ஒரு கடையில் செய்து பாருங்கள். வடகத்தை நம்ம சிஸ்டர்கிட்ட வாங்கிக்குங்க. நன்றி, வணக்கம்.